ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஆனால் ட்ரெண்டிங்காக இருக்கணும், ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் ஹெல்த்தியான ட்ரெண்டிங்கான ரெசிபி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பவுலில் 2 கப்பு மல்டிகிரெயின் பவுடர் சேர்த்துக்கிறேன். உப்பு, சர்க்கரை, 1 கப்பு தயிர் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மல்டிகிரெயின் பவுடருக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதுலேருந்து நிறைய ரெசிபீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதில் ஒன் ஆஃப் த ரெசிபீஸ் தான் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். மினி பிஸா, மல்டிகிரெயின் மினி பிஸா தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துன்ட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணியெலாம் சேர்த்தாச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வேறு ஒரு பவுலில் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். கிரேட்டட் சீஸு, மிளகு பொடி, உப்பு, கசூரி மெத்தி, க்ரீன் சாஸ் சேர்த்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கார்ன், சீஸு, கசூரி மெத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டுருக்கேன், கொஞ்சமாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துட்டுருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு தவா நல்லா ரெடியாக இருக்குது. எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன், நல்லா சூடாக இருக்குது தவா. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றலாம். இப்போ நான் சொன்னல மாவு எப்படி கரைச்சி வச்சுருக்கோமோ அப்போ தான் இது ஓடாது. இது மாதிரி ஊற்றினா அதே இடத்துல நிற்கணும். அதுக்காக தான் நான் அது மாதிரி சொன்னேன், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இட்லி மாதிரி அதே மாதிரி இருக்கணும், சின்ன சின்னதாக. நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஓரெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, திருப்பி போட்டுக்கலாம். அடிபாகம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பசங்களுக்குலாம் பிடிக்கும். ஓவனே தேவையில்லை, இது மாதிரி நம்ம தவாலே பண்ணலாம். மல்டிகிரெயின் மினி பீஸா, மைதாலாம் சேர்க்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். பீஸா சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கார்ன், சீஸ் அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் க்ரீன் கேப்சிகம் சேர்த்துருக்கேன், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், தக்காளி சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், பன்னீர் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்ன வேணாலும் நம்ம இஷ்ட வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்ல ஹெல்த்தியானது தான். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அடிபாகம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மினி பிஸா ரெடி. இப்போ நான் அடுத்த பேட்சும் பண்ணி காட்டுறேன். எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பீஸா சாஸ் அப்ளை பண்ணி அது கார்ன்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, கார்ன், சீஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்த பேட்ச் ரெடி. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். மினி பீஸா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.
ஒரு பார்ட்டி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். அருமையான மல்டிகிரெயின் மினி பிஸா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.